Hi viewers, welcome to our channel. This is our Treasures of English. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர்வலுடைய ஒய் ஐ ரைட் டைட்டிலே சொல்லியிருக்காரு ஒய் ஐ ரைட் நான் ஏன் எழுதுகிறேன் அப்படின்றதுக்கான ரீசன் தான். ஸோ இது வந்து ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபி மாதிரி தான். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே ஒரு ஒர்க் பற்றி பார்க்குறோன்னா அந்த ஒர்க் எழுதுன அந்த ரைட்டரை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. சரி வாங்க, எரிக் ஆர்த்தர் பிளேர் அதுதான் வந்து அவருடைய ரியல் நேம். அவருடைய எழுதின பென் நேம்னா புனைப்பெயர். அந்த புனைப்பெயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர்வெல். எதுக்காக ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்னு அவருடைய பென் நேமில் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர் ஆர்வெல் மேலே, அதாவது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸ் எதுன்னா ஆர்வெல் ரிவர் தானே. ஸோ அந்த ரிவர் பிளேஸ் ரொம்ப பிடிச்சதுனால அந்த நேமையே அவருடைய ரைட்டிங்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பென் நேமாக சூஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் நாவலிஸ்ட்டு, போயட், எஸ்ஸேயிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் அண்ட் கிரிட்டிக். நாவலிஸ்ட்னா உங்களுக்கே தெரியும், நாவல் எழுதுகிறவர். போயட்னா போயம் எழுதுகிறவங்க, எஸ்ஸேயிஸ்ட்னா கதைகள் எழுதுகிறவங்க, ஜேர்னலிஸ்டாகவும் அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கிரிட்டிக்னா விமர்சனம் செய்கிறவராகவும் அவர் இருந்திருக்காரு. அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவும் சோஷியல் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியும் டொட்டாலிட்டேரியனிசம் வந்து சொல்கிற மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெமோக்ராட்டிக் சோஷியலிசத்தை எப்படி சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் அவருடைய ஒர்க்ஸ் இருக்கும். அவர் எப்போ பிறந்திருக்காருன்னா 25 ஜூன் 1903 1903 மோதிஹரியில் வந்து பிறந்தார். 1950 ஜான்வரி 21, அதாவது அவருடைய 46 இயர்ஸில் அவர் என்ன பண்ணிட்டார், லண்டனில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டார். அவருக்கு வந்து யாரை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டஸ் எக்ஸ்லே, ஃபியோடர், லியோ டால்ஸ்டாய், இவங்க எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாருமே தான் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லலாம். அவர் எட்டன் காலேஜில் படித்தார். எந்த இல்லைனா 1917 to 1921. அப்புறம் சிப்ரியன் ஸ்கூலில் வந்து படிச்சிருக்காரு. அவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிக் ஆர்த்தர் பிளேர். இவருடைய ஒய் ஐ ரைட் எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணார்னா 1946. அது எதை பற்றி அவர் மெயினாக வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பர்சனல் ஜேர்னி, எப்படி வந்து அவருடைய ரைட்டிங் கேரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணார், எப்படி அவர் ஃபேமஸான ரைட்டர் ஆனார் அப்படின்றத பற்றி தான் அவர் சொல்லியிருப்பார். எந்த இயர்னா 1946. அவருடைய இந்த ஒய் ஐ ரைட் வந்து கேங்க்ரல் அப்படின்ற மேகசைனில் தான் வந்து 1946 சம்மர் எடிஷனில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஜேபி பிக்கு அண்ட் சார்லஸ் நீல் இவங்க எல்லாரும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்டடான ரைட்டர்ஸை வந்து ஏன் எழுதுனாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் கேட்ட மாதிரி ஒரு கொஸ்டின் லிஸ்ட் மாதிரி வரும். ஸோ இந்த எஸ்ஸேயில் வந்து அவர் 4 டைப்ஸ் ஆஃப் மெயின் கேட்டகரிஸை வந்து சொல்லியிருப்பார். இது வந்து ஒரு மினி ஆட்டோபயோகிராஃபி மாதிரி தான். ஆட்டோபயோகிராஃபின்னா அவரோட ஓன் ஹிஸ்ட்ரியை சொல்கிறது. இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அவர் போயம், ஷார்ட் ஸ்டோரிஸ், நிறைய ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் எழுதினார், எப்படி அவரை லீட் பண்ணார், ஒரு ரைட்டராக அவர் எந்த அளவுக்கு வந்து வெல்வர்ஸ்டாக ஆனார் அப்படின்றத பற்றியும், எந்தெந்த காரணங்களெல்லாம் அவருக்கு மோட்டிவ்ஸாக இருந்துச்சு, ஏன் வந்து ரைட்டிங் கேரியரை சூஸ் பண்ணார், எந்தெந்த விஷயங்கள் அவருக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் அவர் சொல்லியிருக்காரு. அதில் வந்து அவர் 4 டைப்ஸ் ஆஃப் மோட்டிவ்ஸை வந்து சொல்லியிருப்பார். அவர் எழுதின அந்த ரைட்டிங் பர்பஸுக்கு 4 டைப்ஸ். இந்த 4 டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியர் ஈகோயிசம், ஈஸ்தட்டிக் இம்பல்ஸ், ஹிஸ்டாரிக்கல் பர்பஸ், அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பர்பஸ். ஓகேங்களா, இது 4 விஷயந்தான் அவர் வந்து மெயினாக வந்து போர்ட்ரேட் பண்ணி சொல்லியிருப்பார். அதில் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விதமான மோட்டிவ்ஸ் வந்து கொடுக்குது. ஷியர் ஈகோயிசம் தான் கண்டிப்பாக எல்லா ஆத்தருக்குமே என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெமம்பரன்ஸ் பவர் இருக்கணும். அட் த சேம் டைம் ஒரு ரிவெஞ்ச், ஏதோ ஒரு விஷயங்கள் ஏன் அவங்க எழுதுனாங்க அப்படின்ற ஒரு இம்பேக்ட்னஸ் வந்து அவங்களுக்குள்ளே தெரியணும். எப்படி இருக்கணும், அவங்க வந்து ஒரு கிளவர், அவங்களுக்குள்ளே ஒரு கர்வம், அதாவது நான் ரொம்ப அறிவாளி அப்படின்ற தன்மையோடு அவங்க நடந்துக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு தாட், ஈகோயிஸ்டிக் தாட் தான் வந்து ஒரு ரைட்டரை எப்படி உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரைட்டராக அவங்களுக்குள்ளவே வந்து என்ன பண்ணுவோம், உருவாக்கும். எப்போவுமே ஒருத்தவங்களுக்குள்ளே என்ன இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஸோ அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உருவாக்கக்கூடிய அந்த ஷியர் ஈகோயிசம் தான் என்னுடைய ரைட்டிங்ஸ்க்கு மெயினாக இருந்த ஒரு 4 மோட்டிவ்ஸில் ஃபஸ்ட் மோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜார்ஜ் ஆர்வெல் வந்து சொல்கிறார். ஸோ அந்த ஈகோயிசம் தான் என்ன பண்ணுச்சு, சைல்ட்ஹுட்லேருந்து என்னுடைய லைஃப்பை ஒரு லாயராகவோ, ஒரு சயின்டிஸ்டாகவோ, ஒரு ஆர்டிஸ்டாகவோ எப்படி வந்து என்னுடைய கரியரை லிஃப்ட் அப் பண்ணேன், என்னை லிஃப்ட் அப் பண்ணதுக்கு ஒரு ஷியர் ஈகோயிசமும் வந்து மெயின் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னுடைய ஒரு ரைட்டர் வந்து யாருக்கு ஈக்குவலாக சொல்கிறாருன்னா ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஈக்குவலாக சொல்கிறாரு.
ஆமாங்க. ஏன்னா ஜேர்னலிஸ்ட்டும் சரி, ரைட்டரும் சரி எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து எஸ்தெட்டிக் எந்தூசியாசம். எஸ்தெட்டிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் அண்ட் பியூட்டி ஆஃப் நேச்சர். ஸோ ஒரு ரைட்டருக்குன்னா அவங்களுக்குள்ள என்ன ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு தாட், என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சரை வந்து லைக் பண்ணுறது. ஸோ இயற்கையை பற்றின ஒரு அழகான ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இயற்கை மேலே அவங்களுக்கு ஒரு பற்று இருந்தால் தான் அந்த பற்று அவங்கள எப்படி மேக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த கவிஞனை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆர்வலும் அதே தான் சொல்கிறாரு. என்னுடைய இம்பேக்ட் செகண்ட் இம்பேக்டாக எது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் பியூட்டி ஆஃப் த நேச்சர் எஸ்தெட்டிக் என்தூசியாசம். இதனால தான் நான் மட்டும் கிடையாது, இந்த இந்த மாதிரி இயற்கை இடத்துல கொண்ட பற்று தான் வந்து நிறைய எழுத்தாளர்களை வந்து உருவாக்கியிருக்கு, கவிஞர்களை உருவாக்கியிருக்கு. அதில் நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜார்ஜ் ஆர்வெல் வந்து சொல்கிறாரு. ஹிஸ்டாரிக் இம்பல்ஸ். தேர்ட் ஒன் வந்து ஹிஸ்டாரிக்கல் இம்பல்ஸ். ஹிஸ்டாரிக்கல்னாலே அதில் தெரிஞ்சிருச்சு வரலாறு. ஸோ ஒரு ரைட்டர்ஸ் ஒரு அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய காலத்தோடைய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் எப்படி தெரியுதுன்னா, ரைட்டர்ஸ் அவங்களோட ரைட்டிங்ஸை கொடுக்குறதுலேருந்து தான் தெரியுது. ஸோ அந்த மாதிரி தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களை ஒரு ட்ரூ ஃபேக்ட்ஸ் எப்படி வந்து நம்மளோட ஓல்டன் பீப்புள்ஸு பாஸ்ட் ஏஜஸில் இருந்துச்சு அப்படின்றதையும் ஒரு ரைட்டர்ஸ் மூலிமா தான் என்ன பண்ணுவாங்க ஈஸியாக வந்து தெரிய வருது. ஸோ ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று மேலே எனக்கு இருந்த ஈடுபாடும் தான் என்ன ஆகுச்சு, ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் ரைட்டராகவும் டொட்டாலிட்டேரியனிசமாகவும் அண்ட் பொலிட்டிக்கல் சப்போர்ட்டராகவும் என்னை உருவாக்குச்சு. த லாஸ்ட் அண்ட் ஃபோர்த் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் பர்பஸ். ஸோ நான் ஒரு ரைட்டராக ஆகிறதுக்கு காரணம் ஷியார் எகோயிசம், எஸ்தெட்டிக் எந்தூசியாசம், ஹிஸ்டாரிக்கல் இம்பல்ஸ் மட்டும் கிடையாது, பொலிட்டிக்கல் பர்பஸ். ஸோ அரசியல் மேலே எனக்கு ஒரு நோக்கம், ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. அதுவும் தான் எனக்கு ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் அதாவது பொலிட்டிக்கல் ரைட்டராக உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எந்த ஒரு புத்தகமுமே எதை பற்றி வந்து ஜென்யூனாக சொல்லாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டிக்ஸ் பற்றி சொல்லவே சொல்லாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சைட்டிங்ஸில் வந்து நம்ம போய் பார்த்தோம்னாலே அதில் ஒரு ப்ராட்காஸ்ட் ஆகுது, ஒளிபரப்பாகுது எல்லாமே ட்ரூ இன்ஃபர்மேஷனாக அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஒப்பீனியனை அவங்களுடைய ஓனை வந்து என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூடை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயங்களையுமே என்ன பண்ணாது, ஒரு அப்ரோச்சை வந்து கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இது முழுக்க முழுக்க அவர் எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பானிஷ் சிவில் வாரை பற்றி சொல்கிறாரு. ஸோ ஸ்பானிஷ் சிவில் வாரில் என்ன மாதிரியான பீப்புள்ஸ் எல்லாம் வந்து லீட் பண்ணாங்க, எப்படிப்பட்ட லைஃப்பை லீட் பண்ணாங்க அப்படின்றத பற்றியும், எப்படி அவங்க டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் டொட்டாலிட்டேரியனிசமாகவும் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் வந்து அவங்களுக்குள்ளே உருவாகுச்சு அப்படின்றத பற்றியும், எனக்குள்ளே ஒரு ரைட்டராக எப்படி உருவாகுச்சு, இந்த தாக்கம் தான் என்னை ஒரு பெரிய ரைட்டராக உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த ஸ்பானிஷ் சிவில் வார் எந்த இயர்லன்னா 1936 to 37. அதுதான் அவருடைய ரைட்டிங் கேரியர்லேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுதான் அங்கே ஜார்ஜ் ஆர்வெலை பற்றின வை ஐ ரைட்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.